சமீபத்துல எல்லாருமே கோவத்தோட கண்டிப்பா இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கேட்டுட்டு இருந்த விளாத்திக்குள்ள பிரச்சனைகளை இப்ப SV சேகர் அவரு கொடுத்திருக்க இந்த ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. விளாத்திக்குளம் இயற்கை உபாதை கழிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த கொடூரமான விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த சம்பவம் தொடர்பா குற்றவாளியை தேடிக்கிட்டே இருந்தாங்க. கைது செய்ய ரொம்பவே கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போலீசாரும் தேடி கடைசியில கண்டுபிடிச்சாங்க. இந்த நிலையில அந்த பெண் எதுக்கு புதர் பகுதிக்கு போனாங்கன்னு சர்ச்சையை கிளப்பி இருக்காரு நடிகரும் திமுக ஆதரவாளருமான SV சேகர் அவரு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த +2 மாணவி ஒருத்தர் கடந்த மாதம் 10ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து மாயமாயிருக்காரு. மாணவி வீட்டுக்கே வரல. குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அடுத்த நாள் காலை கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில மாணவி இறந்து கிடந்தது தெரிய வந்துச்சு. உடல் பரிசோதனையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து குளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் தீவிரத்தை கருத்துல கொண்டு 10 தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அருகில் இருக்க சாலைகள்ல CCTV கேமரா இதெல்லாம் ஆய்வு செஞ்சு கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொருத்தருமே சீக்கிரமா இதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க நேரத்துல தமிழகத்துல பாலியல் குற்றச்சாட்டு அதிகரிச்சு வருவதா செய்திகள் வருது. பெண் குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர் கவனத்தோட இருக்கணும். அதே போல பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களை உடனடியா என்கவுண்டர் செய்யணும். அதே போல சில காவல்துறை அதிகாரிகள் மிருகங்களை போல நடந்துக்கிறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ண கூடாது, உடனடியா டிஸ்மிஸ் பண்ணணும்னு பேசியிருக்காரு. நாட்டுல அதிகமான பாலியல் குற்றங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல தான் நடக்குது. இத நான் சொல்லல, பாஜக ஆதரவாளர்கள் தான் சொல்றாங்க. நம்ம வீட்டுல வளர்ற பெண் குழந்தைகளுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். விளாத்திக்குள மாணவி புதருக்கு பின்னால் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏன் அங்க போகணும்? போலீஸ் ரோட்ல தான் லைட் போட்டு கொடுக்க முடியும், புதருக்குள்ளெல்லாம் போட முடியுமா? தமிழகம் சிறந்து விளங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ராமருக்கு அணில் உதவின மாதிரி திமுகவுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன். அதே போல இப்படி அவர் பேசியிருக்க விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது எங்க வீட்டுல யாராவது இருக்க வேலைக்கு வரவங்களை கூட நாங்க தனியா அனுப்பி எதுவும் வாங்க விட மாட்டோம். எங்களோட வாட்ச்மேன் தான் போவாங்க. அந்த பொண்ணு எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு அவரு கேட்டிருக்க இந்த விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. நிறைய பேர் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லாத இந்த ஊர்ல நம்ம இருக்கும்போது இதை சரி செய்யறத பத்தி அவர் பேசாம நீங்க எதுக்கு போனீங்கிற மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்பவே தவறுன்னெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.